ரீசெண்டா ஆப்கானிஸ்தான் ஃபாரின் மினிஸ்டர் அமீர் கான் முத்தகி இந்தியாவோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் சாரும் டெல்லியில மீட் பண்ணிருக்காங்க. இந்த ஆப்கான் ஃபாரின் மினிஸ்டர் அவர் தாலிபானை சேர்ந்தவர். 2021 ஆப்கானிஸ்தான தாலிபான் கைப்பற்றுச்சு. அதாவது தாலிபான் என்றது ஒரு மிலிட்டரி குரூப். ஏற்கனவே இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு தாலிபான் ஆப்கானிஸ்தானை பிடித்தாங்க. இந்தியாவுக்கு ஆப்கானிஸ்தான் மிக முக்கிய தேவை. அதனாலதான் ரிலேஷன்ஷிப் நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. சில டிகேட்ஸா நம்மளுக்கு பாகிஸ்தான் கிட்டயும் சைனா கிட்டயும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் கிடையாது. இந்த பாகிஸ்தானுக்கு மேல ஆப்கானிஸ்தான் இருக்குல்ல, இதுதான் நம்மளுக்கு இந்தியாவுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளஸ். எக்கனாமிக்கல் ரீதியாகவும் பொலிட்டிக்கல் ரீதியாகவும் நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறோம். இப்போ என்ன இஷ்யூனா, இந்த மீட்டிங்க்கு அப்புறம் நடக்கக்கூடிய பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல உமன்ஸ் யாரும் அலோவ் பண்ணல. ஏன்னு ஜெய்சங்கர் சார் கிட்ட கேட்கும்போது அவர் என்ன ரிப்ளை பண்ணாருன்னா, இது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆப்கான் எம்பசி அவங்க தான் இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸை அரேஞ்ச் பண்ணாங்க, அதனால எங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டாரு. நம்ம ஆப்கானோட ஹிஸ்டரியை பாத்தீங்கன்னா உமன்ஸ் ரைட்ஸை அவங்க கொடுக்க மாட்டாங்க. அவங்க ஃபாலோ பண்றது என்னன்னா, உமன்ஸ்க்கு சரியான எஜுகேஷன் கொடுக்கக்கூடாது, எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கக்கூடாதுன்னு அவங்களோட வழிமுறைகள் இருக்குது. இதே மாதிரி தான் ஒரு கட்டத்துல இந்தியாவும் இருந்தது. வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்பதான் உமன்ஸ் வரலாற்றுல என்னென்ன இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணாங்க, இப்போ கவர்மெண்டோட இனிஷியேட்டிவ்ஸ் என்னன்னு உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்றேன். மிஸ் பண்ணாம பாருங்க. கம் டு தி ஸ்டோரி. குறிப்பா இந்த வேதிக் பீரியட், அந்த வேதிக் பீரியட ரெண்டா பிரிக்கலாம். ஏர்லி வேதிக் பீரியட் அண்ட் லேட்டர் வேதிக் பீரியட். ஏர்லி வேதிக் பீரியட 1500 இருந்து 1000 BC, அதே லேட்டர் வேதிக் பீரியட் வந்து 1000 BC ல இருந்து 600 BCன்றது காலகட்டம். இயர்லி வேதிக் பீரியட் அப்படி பார்க்கும்போது உமன்ஸ்க்கு ரெஸ்பெக்டும் ஹையர் ஸ்டேட்டஸும் இருந்துச்சு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா உமன்ஸ் எஜுகேஷன்லயும் ரிலீஜியஸ் ரிச்சுவல்ஸ்லயும் பார்ட்டிசிபேஷன் அதிகமா இருந்தது. லேட்டர் வேதிக் பீரியட் அப்படி பார்க்கும்போது முழுக்க முழுக்க அக்ரிகல்ச்சர் ரொம்ப இம்பார்ட்டன்டா காணப்படுது. அதனால லேண்டுக்கான மதிப்பு ரொம்ப கூடுறதுனால உமன்ஸ் அடக்கி வச்சு பார்த்துட்டு இருந்தாங்க. அது மோஸ்ட் அண்ட் மோஸ்டா பேட்ரியாரிக்கல் சொசைட்டியா இருந்தது. இதனால உமன்ஸ்கோட எஜுகேஷன் பார்ட்டிசிபேஷன் ரொம்ப ரொம்ப குறைவாயிடுச்சு. மட்டும் இல்லாம பாலிகமி, சைல்டு மேரேஜ் இதெல்லாம் அதிக அளவு போச்சு. ரெண்டு பீரியட்ல நம்ம என்ன பார்க்கறோம்னா, ஒரு லேண்டால உமன்ஸ்கோட ரெஸ்பெக்ட் குறையுது. அதே மாதிரி அவங்க அடக்குமுறை செய்யப்படுறாங்க. கவர்மெண்ட் உமன்ஸ் ரிலேட்டடா அவங்களோட ஹெல்த், எஜுகேஷன், எம்ப்ளாய்மெண்ட் ரிலேட்டடா பல ஸ்கீம்ஸ் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதனால உமன்ஸ்க்கு மேலும் ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். இந்த வீடியோ இந்த சேனல்ல போஸ்ட் பண்றேன்னா, இன்னைக்கும் உமன்ஸ் பல பேர் பல விதமான ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு நான் ஒண்ணே சொல்லிட்டு விரும்புறேன், நீங்க உங்களுக்கு ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதை நோக்கி ஆர்டர் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. நிச்சயமா பலன் ஒரு நாள் கிடைக்கும். இது என்னோட வியூ. உங்களோட வியூ என்னன்னு கமெண்ட் மென்ஷன் பண்ணுங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, கியூரியஸ் டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.